அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எனக்கு வந்து எப்படா வாழ்க்கை நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்பர்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான், கவலைப்படாதீங்க. முக்கியமாக 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான தைரியத்தை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து அவர் 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது, அதுவும் உங்களோட தைரிய ஸ்தானாதிபதியான சனிபவனோட சேர்ந்து உட்கார்றது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு வலுவான தைரியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதாவது திறமையாக சமாளி. முக்கியமாக வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸோ அதுவே வந்து ஒரு ரொம்ப நல்ல அமைப்புன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருமணம் இருக்க நபர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த 3ஆம் இடத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை எடுத்துக்கிட்டு கொடுக்கும். முக்கியமாக வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஸ்தானமாக இருக்கனால குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி குரு பேச்சுக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அப்படிங்கிற உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக மாறனால குழந்தைகள் வழியே ஒரு சில கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்த நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படி குழந்தைகள் வழியில் வந்து உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த குரு அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 14ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது நிம்மதியில்லாமல் வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு வெறுத்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி குரு பயிற்சிக்கு பிறகு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதி கொஞ்சம் வந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் செஞ்சிருக்க போகிறாரு. ஸோ ரொம்ப நல்ல அமைப்பு. ஜென்ம ராசியில் சூரியன் செஞ்சிருக்க, அதுவும் உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக செஞ்சக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பணச்சேர்க்கை அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும். டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கையில் வந்து காசை நிற்காத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா சுப செலவுலாம் வந்து மாற்றப்படுங்க. ஏதாச்சும் ஒரு காசை வந்து முதலீடாக போட பாருங்கள். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கடந்த மாதத்தில் வந்து விருச்சிக ராசி என்பவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக தூங்கும்போது அதிகப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். உங்களுக்கு தூக்கமே அதிகப்படியாக வந்திருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு சூரியன் வந்துட்டனால நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தலைவலி அப்படிங்கிற அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அதிகப்படியாக முன்கோவப்படுவீங்க இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது. உங்களோட சொல் பேச்சு ஒருத்தர் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஜாஸ்தியான கோபம் வரும். ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பர்கள் வந்து அதிகப்படியான கோபக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து சாமர்த்தியமாக சொல்லி வந்து வேலை வாங்க பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே வந்து ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான கோபம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிற அதிகப்படியாக இருக்குது. முக்கியமாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் எந்த ஒரு செயல்கள் செய்கிறா இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய புதன் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் நினச்ச காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கை கூடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக அது கரெக்ட் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் 2 பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டான முடிவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து மறைமுக பணச்சேர்க்கை வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் படிப்படியாக வளரக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிகப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது.